ஸோ இப்படி வந்து பெருசாக வந்து போகிறப்ப தான் சௌஜனா கேஸ் அப்படின்ட்டு ஒரு பெண்ணோட இந்த ஒரு கேஸ் தர்மஸ்தலா கேஸ் எழுதுறப்பவே ரொம்பவே பெருசாக வைரலாக வந்து பேசப்பட்டுச்சு. இரவு நேரங்களில் வண்டி எதுவும் நம்ம ஓட்டிட்டு போகிற வண்டி பழுதடைஞ்சதுன்னா ஒரு பெரிய திகில் கிளப்பக்கூடிய ஒரு மாதிரி தான் அந்த மொத்த ஏரியாவோட வடிவமைப்புமே நார்மலாகவே வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சௌஜனா கேஸில் வந்து கொலையாளி அப்படின்ட்டு சந்தோஷ் அப்படின்ற ஒருத்தரை வந்து போலீஸாரை வந்து கைது பண்ணாங்க. 10 வருஷம் அந்த சந்தோஷ் தரப்புலேருந்து போராடி அவர் வந்து கொலையாளி கிடையாது, அவர் இந்த சௌஜனா பெண்ணை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்றத வந்து ஊர்ஜிதம் வந்து ஆச்சு. ஸ்பெஷல் கவரேஜ் பண்ணுறதுக்காண்டி ஒரு சில ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸுமே வந்து உள்ளே போக முடியறதுனால அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு ஒரு சில ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் வந்து இருந்திருக்காங்க. இப்படி போன அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸை ஒரு மர்ம கும்பல் பயங்கரமாக வந்து தாக்கியிருக்கு. அவங்களோட கேமராஸ் எல்லாத்தையுமே வந்து உடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு சடலங்களாக எதுவுமே வந்து கிடைக்காத பட்சத்துலையும் நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஆதாரங்கள் மூலமாகவே இந்த இடங்களில் இந்த நபர் சொன்ன மாதிரியே நிறைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் ஊர்ஜிதம் வந்து ஆயிருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பூதாகரமாக எழுந்த இந்த தர்மஸ்தலா கேஸ் வந்து எப்படி வந்து தொடங்குச்சு அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே தர்மஸ்தலா கோவிலில் வந்து வேலை பார்த்த ஒரு பணி நபர் வந்து, நான் இந்த மாதிரி நிறைய பாவங்கள் வந்து பண்ணியிருக்கேன், அதுலேயும் எனக்கு நிறைய பங்கு வந்து இருக்குது. இந்த தர்மஸ்தலா கோவில் அதிகாரிகளும் நிர்வாகிகளும் அவங்களோட துணையோட ஏகப்பட்ட பெண்கள் வந்து தொடர்ந்து இந்த தர்மஸ்தலா கோவிலுக்கு வந்து வரவங்க, அந்த கிராமத்தை சுற்றி வந்து இருக்கிறவங்க நிறைய பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டு அவங்களோட சடலங்களை நான் என்னோட கையால் வந்து புதைச்சிருக்கேன். அதை இந்த தர்மஸ்தலா கோவில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய நேத்ரா ஆற்றங்கரை ஓரத்துலையும் இந்த தர்மஸ்தலா கோவில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அடர்ந்த காடுகள்லையும் நான் அந்த சடலங்களை புதைச்சிருக்கேன் அப்படின்ட்டு இவர் வந்து கன்ஃபஸ் வந்து பண்ணார். ஸோ இது தொடர்பாக கோர்ட்டு வந்து இதுக்கான எவிடன்ஸை வந்து கர்நாடகா போலீஸார் கண்டுபிடிக்கணும். ஸோ புதைக்கப்பட்ட அந்த இடங்களை வந்து தோண்டுங்க, அங்கே சடலங்கள் வந்து இருக்கா, அதுக்கப்புறமா அந்த எவிடன்ஸ் வந்து கிடைச்சோடனே அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனை வந்து எடுங்க, இதற்கான இந்த குற்ற பின்னணிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா கயவர்களையும் கைது செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் வந்து போட்டாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தொடர்ந்து பெருசாக வந்து நடந்துகிட்டே தான் வந்திருக்கு. ஸோ இப்படி வந்து பெருசாக வந்து போகிறப்ப தான் சௌஜனா கேஸ் அப்படின்ட்டு ஒரு பெண்ணோட இந்த ஒரு கேஸ் தர்மஸ்தலா கேஸ் எழுதுறப்பவே ரொம்பவே பெருசாக வைரலாக வந்து பேசப்பட்டுச்சு. 2013ஆம் வருடமாக வந்து இருக்கும். ஸோ அப்போ இதே பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சௌஜனா அப்படின்ற பெண் இவங்க ரொம்ப வருஷமாக அந்த பகுதியில் தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த தர்மஸ்தலா கோவில் சுற்றி ஏகப்பட்ட அடர்ந்த காடு வந்து நிறைஞ்சிருக்கும். ஒரே ஒரு மெயின் ரோடு, ஒரு ஹைவே மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு ரோடு மட்டும்தான் இந்த பகுதியில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஹைவே பகுதி ரோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னா, மேஜராக வரக்கூடிய அந்த வெளியே இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து நீங்கள் தர்மஸ்தலா கோவிலுக்குள்ளே வரக்கூடிய அந்த பகுதியில் லெஃப்ட்லேயா இருக்கட்டும் ரைட்லேயா இருக்கட்டும் 2 சைட்லேயுமே அடர்ந்த காடுகள் தான். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேலே அந்த அடர்ந்த காடு வந்து சூழ்ந்து வந்து இருக்கும். நீங்கள் எந்த சைடு போனீங்கனாலும் காடு, இந்த சைடு போனீங்கனாலும் வந்து காடு தான். ஸோ அதுக்குள்ளே வீடுகளுமே எதுவுமே வந்து இருக்காது, வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்து வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கோவிலை நோக்கி தான் வந்து போக வந்து முடியும். இரவு நேரங்களில் வண்டி எதுவும் நம்ம ஓட்டிகிட்டு போகிற வண்டி பழுதடைஞ்சதுன்னா ஒரு பெரிய திகில் கிளப்பக்கூடிய ஒரு மாதிரி தான் அந்த மொத்த ஏரியாவோட வடிவமைப்புமே நார்மலாகவே வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வசிச்சுட்டு வந்த இந்த சௌஜனா அப்படின்றவங்க தான் தன்னோட காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்க சமயத்தில் பஸ்லேருந்து இறங்கியிருக்காங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்காங்க, ஆள் வந்து காணாமல் வந்து போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை அந்த டைமில் வந்து கிளப்புச்சு. அதுக்கப்புறமா இந்த சௌஜனா கேஸில் வந்து கொலையாளி அப்படின்ட்டு சந்தோஷ் அப்படின்ற ஒருத்தரை வந்து போலீஸாரை வந்து கைது பண்ணாங்க. 10 வருஷம் அந்த சந்தோஷ் தரப்புலேருந்து போராடி அவர் வந்து கொலையாளி கிடையாது, அவர் இந்த சௌஜனா பெண்ணை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்றத வந்து ஊர்ஜிதம் வந்து ஆச்சு. இந்த சௌஜனா அவங்களோட சடலமே வந்து இந்த நேத்ரா நதிக்கரை ஓரத்தில் தான் கண்டு வந்து எடுத்தாங்க. போலீஸார் அப்போவே இந்த சௌஜனா கேஸை ரொம்பவே தீவிரமாக ஹானஸ்ட்டாக விசாரிச்சிருந்தாங்கன்னா
ஏகப்பட்ட பெண்களோட மரணத்தை வந்து தடுத்திருக்கலாம். அதுக்கு முன்னாடியுமே பல பெண்கள் வந்து சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க. அதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் அந்த பிழை வந்து நடந்து வேற ஒரு நிரபராதி வந்து 10 வருஷம் தண்டனை வந்து அனுபவிச்சு அந்த கேஸ் ஒரு ஜோன்ல வந்து இருந்துச்சு. இப்போ இந்த தர்மசாலா கேஸ் பெருசா வந்து எடுத்தோடனே எல்லாருக்குமே ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. இந்த சௌஜனா கேஸ்க்கு காரணமானவங்களும் இந்த தர்மசாலா கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆனவங்க தான். இது எல்லாமே ஒரே நெட்வொர்க் தான் அப்படின்றது வந்து ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ திரும்ப அந்த சௌஜனா குடும்பத்தார் எல்லாமே வந்து லைம் லைட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. அவங்களோட பெண்ணுக்கு இன்னுமே வந்து தக்க நியாயம் வந்து கிடைக்கல அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருந்த சமயத்தில் நிறைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், குறிப்பாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ், அதுக்கப்புறமா ஒரு சில முக்கியமான சேட்டலைட் சேனல்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் தொடர்ந்து சௌஜனா அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த கோர்ட்டுனால ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய இந்த ஏரியாஸ்லையுமே ஸ்பெஷல் கவரேஜ் பண்ணுறதுக்காண்டி ஒரு சில ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸுமே வந்து உள்ளே போக முடியறனால அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு ஒரு சில ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் வந்து இருந்திருக்காங்க. இப்படி போன அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸை ஒரு மர்ம கும்பல் பயங்கரமாக வந்து தாக்கியிருக்கு. அவங்களோட கேமராஸ் எல்லாத்தையுமே வந்து உடைச்சிருக்காங்க. திட்டத்தட்ட அவங்கள வந்து கொலை முயற்சி பண்ணக்கூடிய ஒரு வேலையே வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து போலீஸார்கிட்ட திரும்ப இன்னொரு ரிப்போர்ட்டாக வந்து போகுது, கம்ப்ளைண்ட்டாக வந்து போகுது. ஸோ அப்படி வந்து தேடி வந்து போகிறப்ப 2 தரப்பில் வந்து சொல்கிறாங்க. இன்னுமே அந்த நபர்கள் அந்த மர்ம நபர்கள் யார் அப்படின்றது உறுதியாக வந்து தெரியல. 2 தரப்பில் என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, இது அந்த ஊர்க்காரங்க தான். ஸோ அந்த ஊர்க்காரங்க வந்து எங்களோட ஊரெலாம் நீங்கள் இந்த மாதிரி தப்பாக காட்டுறீங்க அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு தரப்பில் வந்து சொல்லி இதை பெருசாக நம்புகிற மாதிரி வந்து இல்லை. ஏன்னா எந்த மக்களுமே வந்து தன்னோட வாழ்வாதாரத்தை வந்து மறந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மேலே அட்டாக்கெல்லாம் பண்ணுற அளவுக்குலாம் வந்து போக மாட்டாங்க. இன்னொரு தரப்பில் தான் இந்த மர்ம நபர்கள் தர்மஸ்தாலா இந்த கோவில் நிர்வாகிகள் கிட்ட வந்து வேலை பார்க்குறவங்க தான். அவங்க எல்லாமே ஒரே நெட்வொர்க்கு தான். இந்த விஷயம் வெளியே வந்து இன்னுமே வந்து போகக்கூடாது, ஆல்ரெடி கைமீறி போயிடுச்சு, இன்னுமே வந்து போகாமல் வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மேலே ஒரு தாக்குதல் உண்டாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வருது. போலீஸார் இது சம்மந்தமாகவும் ஒரு சில பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க, விசாரணை வளையத்துக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட விசாரணை வந்து போய்கிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ அந்த ஊரோட பரப்பளவு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அந்த மெயின் ரோட்டில் இருந்து அந்த ஹைவே வழியாக நம்ம அந்த கோவிலை வந்து சேரணுன்னா 2 சைடுமே பெரிய அடர்ந்த காடுகள் தான். அந்த காடுகள் எல்லாமே வந்து நிறைய வந்து மழை ஜாஸ்தி வந்து தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாகவும் வந்து இருக்குது. குறிப்பாக இப்போ காவல்துறையினர் வந்து தோண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான இடங்கள் எல்லாமே தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால இவங்களோட இந்த தேடுதல் பணி வந்து ரொம்பவே சிரமம் வந்து ஆகுது. அதனால தான் இவங்க நினச்ச அளவுக்கு தொடர்ந்து வெகுமெண்ட்டாக நிறைய தோண்ட வந்து முடியலை. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் தடைப்பட்டே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நவீன ரேடார் கருவி மூலமாக சாயில்குள்ளே வந்து வச்சு இப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தாலும் அதிகப்படியான மழை வந்து அந்த பகுதியில் இப்போ பேஞ்சிட்டு இருக்கிற காரணத்தினால அந்த ரேடாருமே வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் போகக்கூடிய ஒரு சூழலும் வந்து எழுந்திருக்கு. பட் போலீஸார் அவங்களோட தேடுதல் வேட்டையை தொடர்ந்து வந்து பண்ணுறாங்க. 10-20 கிலோமீட்டர் அடர்ந்த காடாக வந்து இருந்தாலும் அந்த நபர் வந்து எவிடன்ஸாக வந்து ஒரு நபர் வந்தார் இல்லையா, பணியாற்றிட்டு இருந்தவர், தர்மஸ்தலா கோவிலில் பணியாற்றிட்டு இருந்தவர். ஸோ அவர் சொன்ன எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய அளவில் தேடுதல் வேட்டையில் வந்து காவல்துறையினர் வந்து தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே தான் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு சடலங்களாக எதுவுமே வந்து கிடைக்காத பட்சத்துலையும் நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஆதாரங்கள் மூலமாகவே இந்த இடங்களில் இந்த நபர் சொன்ன மாதிரியே நிறைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் ஊர்ஜிதம் வந்து ஆயிருக்கு. நிறைய எலும்புக்கூடுகள் வந்து எடுத்திருக்காங்க காவல்துறையினர். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டே வந்து ஒரு எலும்புக்கூடு செட்டு வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதில் அதில் எல்லாமே பெண்களோடது தான் அப்படின்றது வந்து உறுதி வந்து ஆயிருக்கு. ஸோ இன்னுமே தொடர்ந்து நிறைய எலும்புக்கூடுகள் அவங்களுக்கு வந்து கிடச்சிட்டே தான் வந்துருக்கு. நிறைய புடவைகள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து மக்காம தான் வந்து இருக்கும் இல்லையா, இத்தனை வருஷம் வந்து ஆனாலும். ஸோ அதில் தான் நான் காவல்துறைக்கு வந்து என்ன அதிர்ச்சி வந்து ஆயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சாரீ பேட்டர்ன் ட்ரெண்டாக வந்து இருந்திருக்கும் இல்லையா, பெண்கள் வந்து ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து சாரியெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்டாக இருந்த ஒரு புடவையெல்லாம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த மாதிரியான மரணங்கள் எத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் ஒரு பெரிய இடியான ஒரு கேள்வியை வந்து எழுப்புது. இது மட்டும் இல்லாமல்
ஒரு பெண்மணியோட பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலும்புக்கூடுகள் மொத்தமாகவே யார் யார், எத்தனை நபர்கள் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலைகள்லாம் வந்து நடந்துட்டு வந்து இருக்கு. தர்மஸ்தலா கோவில், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காடு, இது மட்டும் இல்லாமல் அந்த நேத்ரா நதிக்கரை ஓரம். ஸோ இந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து நிறைய சடலங்கள் வந்து புதைக்கப்பட்டதுக்கான சான்றுகள் வந்து கிடச்சிருக்கு. பட் இருந்தாலுமே அந்த சாட்சி நபர் வந்து சொன்ன நிறைய இடங்களில் வந்து தேடி இருக்காங்க. பட் முழு சடலமாக எதுவுமே அவங்களுக்கு வந்து கிடைக்காத பட்சத்துலையும் நிறைய எலும்புக்கூடுகள் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. நிறைய எச்சங்கள் அங்கங்கே அவங்களுக்கு கிடச்சிட்டே தான் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் இந்த எவிடன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து வேணும். ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இது உண்மையிலே அந்த நபர் எப்போ வந்து மிஸ் ஆகிருக்காங்க, எப்போ வந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து வேணும். ஸோ அதனால் போலீஸார் இந்த விஷயத்தை வந்து சும்மா வந்து விட போகிறது வந்து கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இறங்கி வந்து எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும், மழையாக வந்து இருக்கட்டும், மண் சரிவு வேறு அந்த இடங்களில் நிறைய, அது வனப்பகுதியாக இருக்கிறதுனால நிறைய மண் சரிவுகளுமே வந்து ஏற்படுது. ஸோ இருந்தாலும் காவல்துறையினர் தேடிட்டே தான் வந்திருக்காங்க. இப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கேஸில் ஒரு ட்விஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நடந்திருக்கு. இந்த தர்மஸ்தலா கோவிலில் பணியாற்றிய இந்த முக்கியமான சாட்சியை தவிர்த்து ஒரு 2 பிற சாட்சியாளர்கள் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள அவங்களாவே வந்து, ஸோ நாங்களும் இந்த மாதிரி இவங்க பெண்ணோட சடலங்களை புதைக்கிறத பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு ஒரு 2 நபர்கள் வந்து சாட்சி வந்து சொல்ல வந்து முன் வந்திருக்காங்க. அந்த தர்மஸ்தலா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து. இந்த 2 நபர்களுமே ஒரே நேரத்தில் பார்த்தவங்க கிடையாது. ஒரு நபர் ஒரு டைமில் பார்த்துருக்காரு. அப்போ எதர்ச்சியாக அவர் அந்த சாலையை வந்து கடந்துகிட்டு இருந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மர்மமான ஒரு கும்பல் ஒரு பிளாக் கலர் காரில் வந்து ஒரு சடலத்தை வந்து புதைக்கிறத வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு நபர் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து பார்த்துருக்காரு. ஸோ அந்த ஊர் ஜனங்கள் ஒரு சில பேருக்கு இந்த வக்கரமான அந்த உண்மை தெரிஞ்சிருக்கலாம், அவங்க வந்து பார்த்துருக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் இந்த 2 நபர்களுமே என்றைக்கும் வந்து பார்த்துருக்காங்க. பட் இதை நம்ம போய் எப்படி வந்து சொல்கிறது, நமக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டா என்ன வந்து பண்ணுறது அப்படின்ற ஒரு அச்சத்திலே வந்து இருந்திருப்பாங்க. இன்றைக்கி இந்த கேஸ் இந்தியா ஃபுல்லாக திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பூதாகரமாக வளர்ந்ததுக்கப்புறமா அந்த 2 நபர்களுமே தானாக வந்து சாட்சி சொல்ல வந்து முன் வந்திருக்காங்க. ஸோ மிகப்பெரிய நெட்வொர்க்கோட பெரிய தலைகள் எல்லாமே இந்த தர்மஸ்தலா இந்த கொலை வழக்கு பின்னாடி வந்து இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது. நிறைய பேர் காப்பாற்றப்படவும் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது. பட் போலீஸார் சும்மா வந்து விடாமல் முடிஞ்ச அளவுக்கு எவிடன்ஸை வந்து நம்ம வந்து திரட்டி இந்த கயவர்களை கூண்டில் ஏற்றணும் அப்படின்றதுல குறிக்கோளாக வந்து இருக்காங்க. இந்த விஷயத்தில் மிகப்பெரிய பங்கு கர்நாடகா அவங்களோட ஊடகத்துக்கு தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த விஷயம் வந்து வெளியே பெருசாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சில அதிகார வட்டத்தில் இருந்து நிறைய பேர் என்னென்னமோ முயற்சி வந்து பண்ணியிருக்காங்களாம். பட் இதெல்லாம் வந்து உடச்செறிஞ்சு முக்கியமாக கர்நாடகா நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் தான் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் நடந்ததை வந்து கொண்டு போய் வந்து சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஸோ அடுத்தடுத்து நிகழ்வுகளில் இந்த கேஸோட அப்டேட்டை நம்ம பார்க்கலாம்.